தலித் பெண் மேயர் பிரியா கடந்த மலையாள காலங்களில் மிக சிறப்பா வேலை செஞ்சு எல்லாத்தையும் டீசில்டிங் பண்ணி ஒரு மிக சிறப்பான ஒரு நிர்வாகத்தை அளித்த சகோதரி பிரியாவும் கலந்துக்கிறாங்க, நிர்வாகிகளும் கலந்துக்கிறாங்க, கமிஷனர் உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளும் கலந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரிப்பன் கட் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், அங்க இருக்கிற அதிகாரிகள் கத்திரிக்கோள் எடுத்து நம்ம கையில கொடுப்பாங்க. ஆனா பல்லவி சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுல இருந்தே கத்திரிக்கோள் கொண்டு வந்துட்டாங்க. இவங்க கட் பண்றதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு கை வருது கட் பண்றதுக்கு. சரி விட்டாச்சு. அடுத்தது புத்தகம் கேட்கறாங்க. இப்போ ஒரு முதலமைச்சர், அமைச்சர், அப்புறம் மேயர், அதுக்கப்புறம் கமிஷனர், அதுக்கப்புறம் எம்எல்ஏ எல்லாரும் ஒரு விழாவை கலந்துக்கிறாங்க. புரோட்டோகால் படி என்ன பண்ணணும்னா, முதலமைச்சருக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க, அடுத்தபடியா அமைச்சர் இருப்பாங்க, அதுக்கு அடுத்தபடியா சென்னையோட முதல் குடிமகன் அதாவது பெண் மேயர் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஐஏஎஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கப்புறம் அந்த கவுன்சிலர். இதுதான் புரோட்டோகால். இந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணது மட்டும்தான் பிரச்சனை. அதுக்கான விளக்கத்தை தெளிவா சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு பிரச்சனை நடந்த உடனே ஒரு தலித் எம்எல்ஏ வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க, சிறுமைப்படுத்திட்டாங்க எல்லாருமே சொன்னாங்க. ஆனா நீங்க எல்லாருமே திமுக சார்ந்த ஒரு தலித் மேயர் வந்து அவங்க அவமதிக்கும் போது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா மற்ற கட்சி சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். ஏன்னா திமுகனா எப்பவுமே ஒரு இலக்காரம் தான். 2021 திமுக ஆட்சி அமைக்குது. ஆட்சி தலைவர் வந்து மே 7ஆம் தேதி முதல்வரா பொறுப்பேற்கிறாரு. காலையில 1 மணிக்கு, மதியம் 1 மணிக்கு வீரமுள்ள திமுக தொண்டன் தலைவர் போட்டோவை எடுத்துட்டு போயிட்டான் அம்மா உணவகத்துக்கு. அங்க இருக்கிற போட்டோவை கழட்டு தலைவரோட போட்டோவை வைக்கணும்னு சொல்லி போய் நிக்கிறான். இந்த விஷயம் தலைவருக்கு போகுது. தலைவர் சொன்ன ஒரே வார்த்தை, அங்க அம்மாவோட போட்டோ தான் இருக்குன்னு சொன்னாரு. மேலும் அம்மா உணவகங்களுக்கு பேர் மாற்ற மாட்டோம், அது அம்மா உணவகம் செயல்படும் சொன்னாரு. இன்றாவும் கடந்த 5 ஆண்டுகளில் எந்த ஒரு அம்மா உணவகமும் இழுத்து மூடப்பட கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த அம்மா உணவகத்துல அம்மாவோட போட்டோ இல்ல, அதுக்கு பதில ஒருத்தர் இழிச்சிட்டு நிக்கிறாரு, அவரோட போட்டோ தான் நிக்குது. மேகதாது கட்டவே முடியாது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இல்ல. இப்ப ஒருத்தர் இருக்காரு, நம்ம கூட அமைச்சர்கள் அவங்க இருக்காங்க, பிரச்சனை இல்ல நம்ம கட்டிடலாம், நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இப்ப என்ன அப்படின்னா, திமுக இருந்த வரைக்கும் மேகதாது அணை கட்ட விடல, இப்ப விடுவாங்களா விட மாட்டாங்களாங்கிறது தாவேக்கா ஆட்சியில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து நேற்று டி.கே. சிவகுமார் சொல்லியிருக்காருங்க. திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண